Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோல பாலிட்டிக்கான previous year questionல 2023ல கேட்கப்பட்ட questions தான் நம்ம பார்க்க போறோம். So ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2024ல கேட்கப்பட்ட questions எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2023ல சில question பார்த்திருக்கோம். மொத்தமா வந்து 9 வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். So இது வரைக்கும் பார்க்காதவங்க அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து தனியாவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ப்ரீவியஸா போட்டதை பார்த்துட்டு வந்து கண்டினியூட்டியோட நீங்க பார்த்துக்கோங்க. So இது வந்து பாத்தீங்கன்னா 10th வீடியோங்க. So இன்னைக்கான first question என்னங்கறத பார்க்கலாம் வாங்க. So question Englishல பாருங்க. By which constitutional amendment did Delhi get the legislative assembly? எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்று தந்தது? ஸோ நல்லா பாருங்க. டெல்லிக்கு சட்டசபையை பெற்று தந்த சாசன திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 69 69வது. ஸோ பார்த்தீங்கன்னா 67 69 71 79ன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷனில் நமக்கான ஆன்சர் 69 69வது அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்று தந்தது. ஸோ அடுத்தது இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆர்டிக்கல் 15 of the Indian Constitution is இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம் என்ன? ஸோ கண்டிப்பாக ஆர்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1லேருந்து 50 வரைக்கும் கம்பல்சரி தெளிவாக படித்து வச்சுக்கணுங்கிறது எப்போவுமே நான் சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தாங்க. ஸோ இன்றைக்கி கேட்டிருக்கிறது 15வது ஆர்டிக்கிளுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஃபுல்லாக பார்த்தரலாம். ஆப்ஷன் ஏ வந்து பாருங்கள். The state shall not discriminate against any citizen on grounds of race, caste, sex, place of birth, etc. Option B வந்து beggary is prohibited. Option C prohibition of children in factories below the age of 14 years. Option D abolition of untouchability. ஸோ அப்படியே தமிழில் பாருங்கள். ஆப்ஷன் ஏலேருந்து இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. அடுத்த ஆப்ஷன் பிச்சை எடுத்தல் தடை செய்யப்படுகிறது. அடுத்தது 14 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களை தொழிற்சாலைகளில் பணியமர்த்துதல் தடை செய்யப்படுகிறது. அடுத்தது டி ஆப்ஷன் தீண்டாமை தடை செய்யப்படுகிறது. ஸோ ஆர்டிக்கிள் 15க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் அகென்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், எக்ஸெட்ரா. இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. 14வது சரத்து வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஆர்டிக்கல் 15ல் யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது அந்த ஒரு கோர்வையாக வந்து வருங்க. 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கண்டினியூட்டியாக வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 14 15 ஒரே கொஷினில் 2 படிச்சிருக்கீங்க. அடுத்தது இதே ஆப்ஷனில் இந்த அன்டச்சபிலிட்டி இருக்குது இல்லைங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். இது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இது. அடுத்தது தேர்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழ்கண்ட வாக்கியங்களை உற்று நோக்கவும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். Ombudsman is a government official who investigates citizen complaints against the high government functionaries. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். The Central Vigilance Commission is designed to inquire into allegations by administrative officials of the state government as well as union government. அப்படியே தமிழில் பாருங்கள். ஆம்புட்ஸ்மன் என்பவர் அரசின் உயரதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஆவார். அடுத்த ஆப்ஷன் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதற்காக மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. Which of the statement given above is or correct? மேற்குறிப்பிடவற்றில் எந்த வாக்கியங்கள் சரியானவை? எது சரின்றது மட்டும் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 மட்டும்தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? இந்த ஆம்புட்ஸ்மன் அப்படிங்கிறவர் வந்து அரசின் உயரதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஆவார். இவர் இஸ் a government official who investigates citizens complaints against the high government functionaries. ஓகேங்களா? ஸோ இதில் கரெக்டானது ஆப்ஷன் 1 மட்டும்தான். ஸோ அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ஒரு பக்கம் லா, இன்னொரு பக்கம் அதுக்கான வருஷம், சட்டமும் அதுக்கான கரெக்டான வருஷத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்ன கொஸ்டின்ஸ்னு பாருங்கள். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட், நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், தடுப்பு காவல் சட்டம், தேச பாதுகாப்பு சட்டம், தீவிரவாத தடுப்பு சட்டம், உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம்.
ஓகேங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் தடுப்பு காவல் சட்டம்ங்கிறது 1950. ஓகேங்களா. அடுத்தது தேச பாதுகாப்பு சட்டம் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 1980. ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் தீவிரவாத தடுப்பு சட்டம் 2002. அடுத்தது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3ன்றது வரும் நமக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. ஸோ அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு ரிலேட்டட் ஆர்டிக்கல் பொருள் தொடர்பான சட்ட உறுப்பு. ஓகேங்களா. கொஷின் பாருங்கள். அடிக்கேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் போதுமான வாழ்வாதாரம், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் கண்ணியமான தரவாழ்வு, ரிப்போர்ட் டு ஒர்க் பணியுரிமை, பீப்புள்ஸ் வெல்ஃபேர் மக்கள் நலன். ஓகேங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். போதுமான வாழ்வாதாரங்கிறது ஆர்டிக்கிள் 39. அடுத்தது கண்ணியமான தரவாழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 43. அடுத்தது பணியுரிமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 41. மக்கள் நலன் ஆர்டிக்கிள் 38. ஓகேங்களா. அப்போ 1, 2, 3, 4ங்கிறது அப்படியே ரிவர்ஸில் வந்திருக்கு. அப்போ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, முதல் 50 ஆர்டிக்கிள் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா நமக்கு 50 வரையும் தெரிஞ்சிருந்தால் தான் ஈஸியாக மார்க் பண்ண முடியும். ஸோ 4, 3, 2, 1ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் அதில் தவறான கூற்றை கண்டறியவும். The rationale of right to information implies தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மையானது. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஸோ இதில் வந்து எது நமக்கு கரெக்டானதுங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா ஆட் ஒன் அவுட் மாதிரி தவறானதை வந்து நம்ம பிக் பண்ணிடலாம். ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நல்லாட்சி மற்றும் மேம்பாடுங்கிறது நமக்கு கம்பல்சரியான ஒரு விஷயம். அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது, ரகசியத்தை எப்படி ஒரு ஆஃபீஸர் வந்து நம்ம பப்ளிக் கிட்ட எப்படி வந்து உறுதிப்படுத்துவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தவறுங்க. அடுத்தது வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை. ஓகே, இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நான் ஒரு விஷயத்தை வந்து நான் கேட்குறேன், எனக்கு இது வந்து சந்தேகமாக இருக்குது, இது சரிதானா அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க வெளிப்படையாக எனக்கு பதில் சொல்லுவாங்க. அதுக்குன்னு வந்து ரகசியத்தை வந்து உறுதிப்படுத்துவதுங்கிறது வேறு, வெளிப்படைத்தன்மை பொறுப்புடைமைங்கிறது நமக்கு வேறு. ஓகேங்களா. அடுத்து ஊழலை தடுத்தல். அப்வியஸாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக ஊழலை வந்து தடுக்க முடியும். இப்போ ஒருத்தவங்க வந்து அதிகப்படியாக இப்போ ஒரு பார்க்கிங்கில் வந்து 10 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபான்னு வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஊழல். அப்போ அதை வந்து நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக பெற்று அதை என்ன பண்ணலாம், தடுக்க முடியும். அப்போ அது வந்து ஊழலை தடுத்தல். அப்போ இதுவும் வந்து சரியான ஒரு ஆப்ஷன் தான். அப்போ ஆப்ஷன் 2 மட்டும்தான் நமக்கு தவறானது. ஓகேங்களா. அதில் தவறான கூற்றை கண்டறியும் தான் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2 மட்டும் நமக்கு தவறானது. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் அரசமைப்பு திருத்தல் சட்டம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திருத்த சட்டம் 53. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஹுட் ஆஃப் மிசோரம், மிசோரம் மாநில தகுதி நிலை. அடுத்தது 56 பார்த்திங்கன்னா கோவா மாநில தகுதி நிலை. அடுத்தது 55 வந்து அருணாச்சல பிரதேச மாநில தகுதி நிலை. லாஸ்ட்டாக 36 வந்து சிக்கிம் மாநில தகுதி நிலை. அவ்வளோதான். இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கும்போது 3, 1, 4, 2 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஆப்ஷன்ஸ் என்னதுங்க, 3, 1, 4, 2. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த நேச்சர் ஆஃப் சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் embodied in the Constitution of India is based on the இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசியலிச கோட்பாட்டின் தன்மையானது. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோசியலிஸ்ட் ஐடியாஸ் ஆன் ஸ்டேட் ஆக்டிவிட்டி, எய்ம்ஸ் அட் எஸ்டாப்ளிஷிங் அ டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் ஸ்டேட், கலெக்டிவ் சோசியலிஸ்ட் ஸ்டேட் பேட்டர்ன் ஆஃப் ஈஸ்டர்ன் ஈரோப், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் மார்க்சிசம். ஸோ தமிழில் பாருங்கள், அரசு நடவடிக்கைகளில் சோசியலிக் கருத்துக்களின் தாக்கம், மக்களாட்சி சோசியலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கிழக்கு ஐரோப்பிய கூட்டு சோசியலிச முறையை போன்றது. அடுத்தது முழுமையான மார்க்சியத்தின் தாக்கம். ஸோ இதை பொறுத்தளவில் எது கரெக்ட் அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸை பார்த்திங்கனாலே நமக்கு தெரியும். கரெக்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த கொஷின் அடிப்படையில் நமக்கு எது கரெக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிக் கோட்பாடு அப்படிங்கிறது அரசு நடவடிக்கைகளில் சோசியலிக் கருத்துக்களின் தாக்கம், மக்களாட்சி சோசியலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டது. இந்த முதல் 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு சரியானது. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி 1 and 2 ஒன்லி கரெக்ட்.
Next one, the preamble and the directive principles of state policy of the Constitution of India comprises the ideology of DPSP படிப்போம் இல்லைங்களா? ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சமத்துவவாதம். அவ்வளோதான். டிபிஎஸ்பிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னா சமத்துவவாதம். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின், which of the following come under the purview of independent judiciary? பின்வருவனவற்றில் எது அல்லது எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது? So question பாருங்க. Judges have security of services and salaries. The judges are appointed by the president based on merit. The salaries and allowances of the judges are charged upon the consolidated fund of India. நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல். நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல். நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் பகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல். ஸோ இது மூணுமே வந்து இதுக்குள்ள வருங்க. ஓகேங்களா? நீதித்துறையின் பார்வைக்கு எது அல்லது எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனுமே வந்து வரும். அப்போ 1, 2, 3 இது 3மே நமக்கு வந்து வரும். ஸோ இன்றைக்கான 10 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 10 கொஷின்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.